சட்னி ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆனியன் சட்னி. ரொம்ப சிம்பிளான ஆனியன் சட்னி. ஆக்சுவலி நீங்கள் அது வந்து கேஸே இல்லாமல் கூட பண்ணலாம். பட் கேஸோட பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுவும் சின்ன வெங்காயம் வச்சு பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லைன்னா ஒரு தயிர் சாதத்தோட கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் புதுசாக குக் பண்ண ஆரம்பிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் 1 கப்பு, கொஞ்சோண்டு புளி, அதாவது கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க, 1 கப் நிறையா, உப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், பூண்டு, வெல்லம், ரெட் சில்லி அண்ட் வந்து கடுகு. ஸோ எப்படி பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்படி நான் வந்து ரெண்டும் மிக்ஸ்டாகவே எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் ஸ்வீட் டெண்டன்சி இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அந்த வெல்லம் போட்டால் தான் உங்களுக்கு அந்த புளியோட இது எடுத்து காமிக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஒரு சைடு எல்லாம் சேர்ந்துக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு புளி வந்து நான் லேசாக கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஊற போட்டுருக்கேன், ஏன்னா அரைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் வரமிளகா ஒரு 3 வரமிளகா, எவ்வளோ காரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம், 4 கூட போட்டுக்கலாம் நீங்கள். உப்பு, அண்ட் இதோட சேர்த்து 2 பூண்டு. இதை அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா கொத்தமல்லி இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணியே விட வேண்டாம், ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு நிறைய வரும். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கிஷ் ரெட்டாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போ நான் இதோட வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். நிறையாவே 1 கப் நிறையா கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். சில புளி வந்து ஒரு ஓரமாக போய் ஒட்டிக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க நல்லா அரைப்பட மாதிரி, அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். That should be good. நல்லாவே அரைப்பட்டுச்சு, க்ரீனாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தாளிச்சுட்டு இதை வதக்க போகிறோம் கொஞ்ச நேரம். ஸோ நம்ம ஒரு இரும்பு கடாய் சுட பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இதை வதக்க போகிறோம். நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் பெரிய டீஸ்பூனால 1 விடுறேன். நல்லா சூடான அப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுட்டு இதை வெடிச்சப்புறம் நம்ம வந்து இதை போட்டு வதக்க போகிறோம். இப்போ சூடாயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா வெடிக்காட்டி உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது, ப்ளஸ் உடம்புக்கும் இட்ஸ் நாட் குட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு உளுத்தம்பருப்பு போடுறேன். நிறையவே போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும் உளுத்தம்பருப்பு. ஏன்னா கொஞ்சம் நடுவில் அந்த மொறுமொறுன்னு வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடி, இது நல்ல லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் இந்த நம்ம அரைச்ச சட்னி இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நீங்கள் கொத்தமல்லி போடலாம் வச்சுக்கோங்க, பிங்காக இருந்தது இல்லையா, அது வதக்க பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் ஆகிடும். பட் நம்ம கொத்தமல்லி போட்டனால கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகும். அது தோசையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி ரவா தோசையோடலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் போடுறேன்.
நல்லா ஈவனா எண்ணெயெல்லாம் அதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதில் கூட தேங்காவே இல்லை, ஸோ தைரியமாக சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆயில் போட்டு இன்னும் ஒரு 1 minute கொடுக்கலாம். ஏன்னா இந்த வாட்டர்லாம் எவாபரேட் ஆச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஈஸியாக 3 to 4 days வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹல்வா மாதிரி உங்களுக்கு பாருங்கள் சுருளாக வருது. இப்படி பரட்டினா நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை. ஸோ நம்ம சர்வ் பண்ணி வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான சட்னி இது. இவ்வளோ சின்ன குறைச்சலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி இவ்வளோ டேஸ்டியாக வருதுன்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஜஸ்ட் அதோட காம்பினேஷன் தான் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக வச்சுருந்தாலே போகிறோம், நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. குவான்டிட்டி தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஆனியன் சட்னி இஸ் ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பெண்கள்